இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி 50யோட இன்றைக்கோட ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். 9th அக்டோபருக்கான ப்ரெடிக்ஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 5 நிமிஷம் டைம் ஃப்ரேமில் ஒரு கோல்டன் கிராஸ் ஓவர் கொடுத்துருக்குறாங்க. விச் இஸ் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை நோக்கி போக போகுதுங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் தான் இது. ஏன்னா 50 EMAக்கு மேலே 200 EMA இருக்குது. 50 EMAக்கு மேலே 200 EMA இருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வேணால் இப்போ 1 hour சார்ட்லேயும் பார்க்கலாம். 1 hour சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பிகாஸ் இந்த இடத்துக்கிட்ட ஒரு கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஆனாலும் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் பியரிஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா 24,800 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இந்த ஜோனில் தான் வந்து ரீட்ரேஸ்மெண்ட், இந்த இம்பல்சிவ் மூவுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க முடியும் ஹவர்லி கேண்டலில். ஓகேவா? அப்படி வந்தால் 61% வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கா பாருங்கள். ஃபிபனாச்சி போடுறேன். பொதுவாக வந்து நம்ம நிஃப்டி மார்க்கெட் வந்து 50%ல் தான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுப்பாங்க. ஸோ இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,900 ஒரு 50 பாயிண்ட் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. இன்றைக்கி வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அதனால் மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.